அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ ஹெல்த்தியான ஒரு டின்னர் செய்யலாம். அதுக்கு ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி கழுவி பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடையே 2 பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமும் உப்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு 4 கரண்டி தோசை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதுக்குண்டான துவையல் ஒரு வடைச்சட்டி வச்சு பாவக்காயை நல்லா கழுவி பொடிசாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கூடையே உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துறதுனால பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் எடுத்துரும். அது கூடையே நிலக்கடலை ஒரு கைப்பிடி, கூடையே வரமிளகா தேவையான அளவு, உப்பு, புளி, கொஞ்சம் தேங்காயும் வச்சு எல்லாம் வறுத்துட்டு கடைசியாக ஒரு துண்டு வெல்லமும் வச்சு ஆறுன பின்னாடி துவையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு நான் 2 தோசை பீட்ரூட் தோசை ஊற்றினேன். சூப்பராக வந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல கலராக தோசை சுட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் 2 பீட்ரூட் தோசையும் 2 நார்மல் தோசையும் சுட்டிருக்கேன். பீட்ரூட் தோசைக்கும் தேங்காய் சட்னியும், நார்மல் தோசைக்கு பாவக்காய் துவையலும் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.